ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க ரோஸ் செடி பாருங்கள், பக்கம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. 3 பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டியாக ஒரு மொட்டு கூட இருக்குது. அப்புறம் பக்கத்து செடியிலையுமே குட்டி குட்டியாக நிறைய மொட்டுக்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, குட்டியாக இருக்குது. பட் அதனால கேமராவில் தெரிய மாட்டேது. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் காட்டுறேன். இதுக்கு நம்ம இயற்கையான உரங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலையோட தோல் தான் கொடுக்க போகிறோம். அதில் ஒன்று குட்டி குட்டியாக கடலை இருந்துச்சு, அது லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குன்றதுனால அதை அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம சோறு வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை நம்ம கலந்துடலாம். இது சோறு வடித்த தண்ணியில் தான் கலக்கணுமா அப்படின்னா கிடையாது. உங்கள்கிட்ட சோறு வடித்த தண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணியில் கூட கலந்துக்கலாம். நான் சோறு வடித்த தண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுருப்பேன், அதனால் அதோட கலந்துக்கிறேன். கலந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம புளிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சு. நம்ம இப்போ இது கூட அரிசியும் உளுந்து கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது இன்னும் செடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் அரிசி உளுந்து இதெல்லாம் கழுவுற தண்ணியை தூக்கி ஊற்றாமல் நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சு நம்ம செடிக்கு கொடுக்குறப்ப செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். செடி நிறைய கிளைகள் விடும், பசுமையாக இருக்கும், நிறைய மொட்டுக்கள் வரும், நிறைய காய் வரும். நம்ம இதை எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். எல்லா செடியுமே சூப்பராக வளரும். இது கூட நம்ம இன்னொன்று முக்கியமானது சேர்த்துக்க போகிறோம். அது சேர்க்குறதுனால பூச்சி தொல்லைகள் இருக்காது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது கூட வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு முடி சேர்த்துக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, பூச்சி தொல்லை நிறையா இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கும்ல பிளாக் கலர் பூச்சி, அந்த பூச்சி தான் வருது அதிகமாக. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வேருக்கு ஊற்றலாமா அப்படின்னா ஊற்றலாம். ஊற்றுறதுனால வேர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், வேர் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். அதனால் நீங்கள் வேப்பெண்ணெய் கலந்து அதை செடிக்கு கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் வேப்பெண்ணெயை தெளித்து விடுங்க தண்ணியில் கலந்து. அப்போனா பூச்சி தொல்லை சுத்தமாக இருக்காது. மிளகாய் செடியில் கொஞ்சம் பூச்சி அதிகமாகிடுச்சு, அதனால் 2 நாளைக்கு முன்னாடி நான் தெளித்து விட்டேன். இன்றைக்கும் கொஞ்சம் தெளித்து விடணும். 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பூச்சி அதிகமாகிடுச்சு அப்படின்னா தெளித்து விடுங்க, கன்ஃபார்மாக சரியாக போயிடும். பாருங்கள், நம்ம தக்காளி செடி பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது எப்போ பழுக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அது பெருசாகிட்டே இருக்க தவிர இன்னும் பழுக்கவே இல்லை, அதே மாதிரியே இருக்குது. இது எப்போ பழுக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது புதினா செடி. ஆல்ரெடி புதினா கட் பண்ணி நான் சட்னி ரெடி பண்ணேன். அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதினா சட்னி கசக்காமல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பாருங்கள், செவந்தி பூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒயிட் கலரில் சங்குப்பூ இருக்குல்ல, அது மாதிரி பூக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ரோஸ் செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது. பாருங்கள், இலைகள்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்துருக்கேன்னா, பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, இலைத்தலைகள் தான் அதிகமாக போட்டிருக்கேன். மண் ரொம்ப கம்மி தான், இலைத்தலைகள் மட்டும்தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதனால தான் செடி சூப்பராக வளருது. நீங்களும் இலைத்தலைகள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு கொஞ்சமாக மண் போட்டு செடி வச்சிங்கன்னா போடும், செடி சூப்பராக வளரும். நமக்கு அதில் செடி வாங்குறப்பே கொஞ்சம் மண் இருக்கும் தெரியுமா, அந்த மண்ணும் அது கூட இன்னும் கொஞ்சம் மண் சேர்த்தா போதையும் நிறைய இலைகள் போடுங்க, செடி சூப்பராக வளரும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் நாரும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மட்டும் உங்களுக்கு தெரியுதா, தேங்காய் நாரும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நார் சேர்த்துக்கிறப்பையும் செடி சூப்பராக வளரும். பாருங்கள், இது உங்களுக்கு தெரியுதா, வெத்தலை செடி. சின்னதாக ஒரு கிளை ஒடிச்சு தான் வச்சேன், குட்டியாக வளர்ந்து வந்திருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சின்னதாக ஒரு கிளை வச்சிங்கன்னா போதும், வெத்தலை செடி சூப்பராக வளர்ந்துடும். இது இப்போ ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கும், வளர வளர பெருசாகிடும். பாருங்கள், நம்ம மல்லிகை செடி ஆல்ரெடி நிறைய பூத்துருந்துச்சு, இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் இந்த புதினாவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து தான் சட்னி அரைச்சோம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறிகளையோ கீரையையோ எடுத்து நம்ம சமைக்கிறப்போ அதோட மகிழ்ச்சி தனி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம தக்காளி செடி பாருங்கள், இன்னொரு செடி வச்சுருக்கேன், அதுலேயுமே நிறைய காய் இருக்குது. இன்னொரு பாட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ தண்ணி ஊற்றுறப்ப காட்டினேன், அதுலேயும் நிறைய காய் இருக்குது. அதுவும் நான் விதை போடல, அதுவாகவே தான் வந்தது. நான் இது மாதிரி காய்கறி வேஸ்ட்லாம் ஊற வச்சு ஊற்றுறேன் தெரியுமா, அதில் விழுந்த விதைகள்லேயே நிறைய செடி வளர்ந்துருக்கு. பாருங்கள், நம்ம வெத்தலை செடி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.